கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் கடை திறப்பு விழா அன்று வரும் வாடிக்கையாளர்களுக்கு ₹1 ஒரு ஷூ தருவதாக சமூக வலைதளத்தில் கடையின் உரிமையாளர் பதிவிட்டிருந்ததால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் கடையின் முன்பாக குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், விவரம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் கடை திறப்பு விழா அன்று வாடிக்கையாளர்களுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் ₹1 ஒரு ஷூ தருவதாக கடையின் உரிமையாளர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே அந்த கடை முன்பாக குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் போலீசார் தடியடி நடத்திய சம்பவத்தால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்துக்குட்பட்ட ஒரு பகுதி கோழிக்கோடு மாவட்டத்தில் வைக்கம் பகுதியைச் சேர்ந்த முகமது பஷீர் என்பவர் இன்றைய தினம் அந்த ஷூ கடை திறப்பு விழா உள்ளதாக சமூக வலைதளங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விளம்பரப்படுத்தியிருந்தார். மேலும் இன்று வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ₹1 ஒரு ஷூ தருவதாகவும் அதில் குறிப்பிட்டு விளம்பரப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் இந்த விளம்பரமானது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலான நிலையில் கடை திறப்பு விழா நாளான இன்று நடைபெற உள்ள நிலையில் இந்த அதிகாலை முதலே ஏராளமான இளைஞர்கள் இங்கு கடை முன்பாக குவிந்தனர். மேலும் நேரம் அதிகரிக்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கடை முன்பாக அந்த ₹1 ஒரு ஷூ வாங்குவதற்காக குவிந்தனர். இதனால் பெரும் போக்குவரத்தான அந்த பகுதியில் ஏற்பட்டதோடு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கூட்டத்தை கலைப்பதற்கு முயற்சி செய்தனர். ஆனாலும் இந்த கூட்டமானது கலைக்க முடியவில்லை. இந்த நிலையில் போலீசார் இதனை தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த நிலையில் போலீசார் அந்த கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ₹1 ஒரு ஷூ தருவதாக கடையின் உரிமையாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த நிலையில் அதற்காக அதனை வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கடை முன்பாக குவிந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதா.